இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு, இயேசு கிறிஸ்துவின் நுகம் நம் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். வசனம் மத்தேயு 11:29. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். பாருங்க, இந்த வசனம் இயேசு கிறிஸ்து நம்மை ஒரே வழியில் செல்ல அழைக்கிறார். அதாவது தூரமாக இல்லை, நெருக்கமான நம் வாழ்க்கையில் தினசரி பயணத்தில் அவர் நம்மோடு நடக்க விரும்புகிறார். நாமும் அவரோடு இணைந்து நடக்க வேண்டும். பாருங்க, அநேக வேலைகளில், சோதனைகள் மத்தியில், சிரமங்களின் வேலைகளில் நாம் தனிமையாகவே இல்லை, அவர் நம்மோடு கூட இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் அவர் நம்மை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை. அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நம்ம தூங்கும் பொழுதும் அவர் முழித்து கொண்டு நம்மளை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, நுகம் என்பது 2 மாடுகளின் இடையே வைக்கப்படும் ஓர் பிணைப்பாகும். அதனால் 2 மாடுகளும் ஒன்றாக வேலை செய்யும். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த வேலையில் நம்மளோட பேசுகிறாரு. நம்ம வாழ்க்கையில அவருடைய வழியில இணைந்து கொண்டு வரும்பொழுது இது கட்டுப்பாடு அல்ல, மாறாக கரிசனம். அப்போ இயேசு நம்ம வாழ்வில் இருந்து எல்லா எதிர்ப்புகளையும் அகற்ற வரவில்லை, மாறாக வாழ்க்கையின் புயல்களுக்கு வித்தியாசமான அணுகுமுறையை கொடுக்க வந்தார். அப்போ அவருடைய நுகத்தை நம்மீது எடுத்துக்கொண்டு அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, இந்த வசனத்தில் ஒரு சிறந்த ஆழமான அழைத்தலை அவர் கொடுக்கிறார்ப்பாங்க. அவருடைய அழைத்தலில் அவர் வைக்கக்கூடிய ஒரு நிபந்தனை என்னவென்றால், நம்முடைய சுமைகளை, நம்முடைய வேதனைகளை அவரிடத்தில் கொடுத்து விட வேண்டுமா. நாம் அப்படி கொடுக்கின்ற பொழுது இளைப்பாறுதலை கொடுக்கிறாராம். அதன் அர்த்தம், ஏன் எதற்காக நம்ம அழைத்தாரோ அதனுடைய சித்தம் திட்டம் நிறைவேற்றப்படுவது தான் அவர் தரும் இளைப்பாறுதல். அப்போ அவருடைய நுகத்தை நம்மீது எடுத்துக்கொண்டு அவரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கால வேளையில், அதாவது நாம் அவருடைய வழிகளை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர் செய்தது போலவே நம்ம வாழ்க்கையில அணுக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்ம செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கை முறையில அதை எடுத்துக்கொண்டு அதை நம்ம நிறைவேற்றுவர்களாய், அதன்படி நடக்கிறவர்களாய் நம்ம விட்டு கொடுக்கும் போது இன்றைய நாளில நம்மளுடைய எண்ணங்கள், முடிவுகள், ஒவ்வொரு செயலிலும் கர்த்தரோடு இணைந்து செயல்படுவோம். பாருங்க, ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, உம்முடைய நுகத்தை ஏற்றுக்கொள்கிறேன். உம்முடைய வழிகளை கற்றுக்கொள்ளவும் இணைக்கவும் எனக்கு தயவு புரியும் ஆண்டவரே. என் சுமைகளை உம்மிடத்தில் ஒப்படைக்க, என் வேதனைகள், மனவேதனைகள், கஷ்டங்கள், கவலைகள், தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் ஒருவர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. என் ஆத்துமாவுக்கான இளைப்பாறுதல் உம்மில் ஆண்டவரை காண விரும்புகிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.